அப்பெல்லாம் சொர்க்கத்தை எப்படி செட்டப் பண்றான்னு கேட்டா, சொர்க்கத்துல வந்து நதிகள் இருக்கும், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுல வந்து கீழ்ப்பகுதியில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்துல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன கறி வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். புகழனைத்தும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இறை தூதர் காட்டி தந்த அடிப்படையில் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிய வேண்டும் என்ற நன்னோக்கிலே நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். பேரன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் தொடர்ச்சியாக சொர்க்கத்தை பற்றி அறிந்து வருகிறோம். அதனுடைய 4வது நாளாக இன்றைய தினமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் தொடர்பாக நிறைய செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். கடைசியாக நேற்றைய தினம் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பது சம்பந்தமான செய்திகளை பார்த்தோம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 60 முழம் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களோ அதே போல நாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றுதான் என்ன செய்வோம், சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படுவோம். அதே போல சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது முகமெல்லாம் எப்படி பௌர்ணமி நிலவை வந்து எப்படி வந்து வெளிச்சமாக இருக்குமோ அதே போல முகம் வந்து வெண்மையாக இருக்கும். அடுத்து இன்னும் சிலருடைய முகம் வந்து நட்சத்திரத்தை போன்று இருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்பது தொடர்பான செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம். அதே போல சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய யாராக இருந்தாலும் நரகவாசியை அல்லாஹ் நாடியபடி சொர்க்கத்துக்குள்ள போடும் போதும் அவனுடைய உடல் தோற்றத்தை மாற்றித்தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போடுவான் என்பது தொடர்பான செய்திகளையும் நம்ம வந்து கடைசியாக பார்த்தோம். சொர்க்கத்தில் வந்து மலை ஜலம் கழிக்க வேண்டியிருக்காது, வேர்வை கூட கஸ்தூரி வாசமாக இருக்கும் என்பது போன்ற செய்திகளை நம்ம ஆதாரத்தோட தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதே போல இன்றைய தினம் சொர்க்கத்துக்குள்ள வந்து சில முக்கியமான இன்பங்களை பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக சொர்க்கத்தில் நேற்று சொர்க்கத்தினுடைய வாசலை பற்றி பார்த்தோமா இல்லையா? சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது, அதனுடைய வாசல் வந்து எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கும் போது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்துக்குள்ள இறைவனை அஞ்சியோரை கூட்டங்கூட்டமாக நுழைவிக்க செய்வோம். கூட்டங்கூட்டமாக அவங்க வந்து சொர்க்கத்துக்குள்ள என்ன செய்வாங்க, செலுத்தப்படுவார்கள். அந்த நேரத்தில் ஃபுத்திஹத் அபுவாபுஹா, வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும். சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது அல்லாஹ் சொல்றான், கூட்டங்கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க, கூட்டங்கூட்டமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்க. நுழையும் போது அதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும். இப்படி தொடர்ச்சியாக அல்லாஹ் வர்ணிச்சுட்டு வரான். தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது டோர் எப்படி, சொர்க்கத்தினுடைய அந்த வாசல் எப்படி இருக்கும்னு கேட்டால் திறக்கப்பட்ட நிலையில இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தேன்னு சொன்னால் இப்போ வந்து நமக்கு ஈஸியாக இதை புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு இடத்துக்குள்ளே நம்ம ஒரு மோலுக்குள்ளுக்கு இதுக்குள்ளுக்கு என்ட்ராகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டோ டோர் வச்சுருப்பாங்க, சென்சர் வச்சுருப்பாங்க. நம்ம போகும்போது ஒட்டோவா டோர் திறவாடும், நம்ம உள்ளுக்கு போவோம், அதுக்கு பின்னாடி டோர் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த உலகத்திலேயே இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம வரும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகி உள்ளே போனதுக்கு பின்னாடி மூடிப்படுது, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ் எப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் வச்சுருப்பான். அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த வாசல்கள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் வகால லஹும் ஹஸனத்துஹா, அதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். சொர்க்கத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறீங்க, டோர் திறப்படுது, உள்ளே போகிறீங்க, போகும்போது வரவேற்கிறதுக்காக வேண்டி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, திபுத்தும், இதில் வந்து நீங்கள் மகிழ்ச்சி ஆகிறீங்க.
இதுல ஃபுல்லா நீங்க வந்து மகிழ்ச்சியா தான் இருக்க போறீங்க. ஃபதுஹுலூஹா ஹாலிதீன், இதுல நீங்க நுழைந்து நிரந்தரமாக இருங்க. இப்ப சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் என்ட்ராகும் போதே சலான் சொல்லி அவர்களை வரவேற்றுட்டு சொல்லுவாங்க, இதுக்கு இனிமே மகிழ்ச்சி தான், முழுக்க முழுக்க சந்தோஷம் தான் இந்த சொர்க்கத்துக்குள்ள இருக்க போகுது, சந்தோஷமா இருங்க. அதே போல இந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைங்க, அதே போல அதுல நிரந்தரமாக இருங்க என்று சொல்லி சொர்க்கத்தின் காவலாளிகள் சொல்லுவார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே போல சொர்க்கவாசிகள் அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, வகாலு, நம்ம சொல்லுவோமா, நம்ம சொர்க்கவாசிகளாக இருக்க வேண்டும், சொர்க்கவாசிகளாக இருந்தா வகாலு நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹில்லதி சதகனா வஅதஹு, அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை உண்மைப்படுத்தி விட்டான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலகத்தில் ஒழுங்கா வாழ்ந்தா மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்தானே, அந்த வாக்குறுதியை அவன் கரெக்டா நிறைவேற்றி விட்டான் என்று சொல்லி அங்க சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை புகழ்வார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை பொட்டம் பொதுவாக சொல்வதாக இருந்தார், பொதுவாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எப்படி இருக்கும் என்பதை ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதாக இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், அவங்க மனசு, அவங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும். ஓவரோலா சொர்க்கத்தை பத்தி சொல்றதா இருந்தா, ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, நம்ம எதுவெல்லாம் நினைக்கிறோமோ, சொர்க்கத்தில் எந்தெந்த இன்பம் எல்லாம் வேணும்னு நாங்க நினைக்கிறோமோ எல்லா இன்பமுமே சொர்க்கத்தில் கிடைக்கும். இதை விட வேற சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. நினைச்சது, நீங்க எதை நினைச்சாலும் அது நினைச்சா கிடைக்குமா, கிடைக்கும். இது நினைச்சா கிடைக்கும். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி அல்லாஹ் பொட்டம் பொதுவாக சொல்லிட்டான். ஸோ சொர்க்கத்தை ஓவரோலா நீங்க விளங்கும் போது நினைச்சதெல்லாம் கிடைக்கும்ன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொள்ளணும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் பொட்டம் பொதுவாக இப்படி விட்டுட்டு போகாம, உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போகாம எப்படி எப்படியெல்லாம் கிடைக்கும்னு சில விஷயங்களை சொல்லி காட்டுறான். இன்னின மாதிரி உங்களுக்கு இருக்கும், உணவுகளா அது எப்படி இருக்கும், குடிபானம் அது எப்படி இருக்கும், துணைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். தெளிவுபடுத்தினாலும் சில விஷயங்களை சொன்னாலும் அதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சொர்க்கத்தை பத்தி, சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி புரிந்து கொள்ளும் போது ஃபர்ஸ்ட் உள்ளத்துல நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க நினைச்சதெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும், இது ஒண்ணு. அதற்கு பிறகு சொர்க்கம் எப்படி இருக்கும், அதுல இன்பங்கள் எப்படி இருக்கும்ன்றதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான், அதாவது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், அன்னலஹும், அவங்க சொர்க்கத்தில் வந்து சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நீங்க நிறைய வசனங்களை பார்க்கலாம். சொர்க்கத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய பல வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதுல கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும் அல்லாஹ் சொல்றான். இந்த சொர்க்கத்தினுடைய செட்டப் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னு சொன்னா, பொதுவாக மனிதனுடைய உள்ளம் எதை ஆசைப்படுமோ, எதை விரும்புமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தையும் வச்சிருக்கிறான். நம்ம உள்ளத்துக்கு அதாவது ஓரளவு கூட கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அல்லாஹ் வைக்கல, கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில், ரைட் ஓரளவு சார் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு மெத்தட்ல மனிதனுடைய உள்ளம் உலகத்தில் எதை விரும்புமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணி தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். அதுல மனிதனுடைய உள்ளம் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எங்க போனாலும் தண்ணீரை தான் விரும்புவோம். எங்க ஒரு இடத்துக்கு டூர் போறனால என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் கேட்குறோம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குதா, கேட்போமா இல்லையா? எங்கே போனாலும் அங்கே வாட்டர் ஃபால் இருக்குதா, குளிக்கிறதுக்கு என்ன சரி ஒரு ஆறு இருக்குதா, குளம் இருக்குதா, இதைத்தான் நம்ம கேட்போம். ஏன்னா மனுஷனுடைய உள்ளம் வந்து எப்போவுமே அதை வந்து ஒரு தண்ணி போகிற வழியில் ஒரு குளிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும் என்று நினைக்கக்கூடிய மனநிலையில தான் மனுஷன் இருப்பான். அதனால தான் அல்லாஹ் சொர்க்கத்தை செட்டப் பண்ணும்போதும் எப்படி பண்ணுறான்னு கேட்டால், அங்கே வந்து ஆறுகளை வச்சு, ஆற்றை வைத்து மனிதன் வந்து சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் அல்லாஹ் வந்து ஆறுகளை செட்டப் பண்ணியிருக்கிறான். பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், பொதுவாலே என்ன செய்யும், ஒரு ஆற்றோரம் ஒன்று இருந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அல்ல அந்த இடத்துல போய் ஒரு பாபிக்கியோ போடணும்னு சொல்லி யோசிப்போம். ஒரு டூர் போனாலும் என்ன செய்யும், ஒரு ஆத்தோரம் ஒன்றை பிடிச்சி அதில் வந்து ஒரு மரத்து நிழலில் உட்காந்து ஒரு பாபிக்கியோ போட்டு அல்லது ஒரு டீ பிளேண்டி ஒன்று குடிச்சு கொண்டு இருந்தால் சந்தோஷமாக இருக்கும், இப்படி தான் நாங்கள் நினைப்போம். ஒரு டீ குடிக்கிறதுக்காக வேண்டியே மணிக்கணக்கில் ட்ராவல் பண்ணி போவாங்க. போய்த்து ஒரு நல்ல ஆத்தோரத்தில் உட்காந்து ஒரு ராகத்தான இடத்துல உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம், ஒரு பிளேண்டி குடிச்சிட்டு வருவோம். இன்று இருக்கக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க, டீ குடிக்கிறதுக்காக வேண்டி நூறலி போயிட்டு வரக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வருவோம், மனசு ராகத்தா, அந்த இடத்துல போய் குடிச்சான்னு சொன்னால் ஒரு ராகத்தொன்று இருக்கும்.
அப்பெல்லாம் சொர்க்கத்தை எப்படி செட்டப் பண்ணுறான்னு கேட்டால், சொர்க்கத்தில் வந்து நதிகள் இருக்கும், தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதில் வந்து கீழ்ப்பகுதியில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அல்லாஹ் வந்து பழங்களை கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், அவர்களுக்கு வந்து பழங்களை கொடுக்கும்போது, சாப்பிட்றதுக்கு ஏதாவது அவங்களுக்கு கனியை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், காலு ஹாதல்லதி ருதிக்னா மின் கபுல், இதைத்தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் தந்தீங்க. பழத்தை தரும்போது அங்கே பழங்கள் கொடுக்கப்படும். சாப்பிட்றதுக்கு ஒரு பழம் தந்தேன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு மாம்பழம் தந்தேன்னு வைங்களே, அந்த மாம்பழத்தை பார்த்துட்டு அல்லாட்ட சொல்லுவோமா, இதுக்கு முன்னாடியும் இது தானே தந்தது, இதுக்கு முன்னாடியும் இதே பழம் தானே தந்தீங்க அப்படின்னு சொல்லி அல்லாட்ட நம்ம கேட்போம். அங்கே விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் பழத்தை எப்படி செட்டப் பண்ணி வச்சிருப்பான்னு சொன்னால், ஃபஅது பிஹி முத்தஷாபிஹ், அதை வந்து தோற்றம் தான் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஒரு பழத்தை தரும்போது நமக்கு வந்து பொதுவாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சாப்பாட்டு பொருளை ஆர்டர் பண்ணுறதாக இருந்தாலும் எப்படி ஆர்டர் பண்ணுவோம், ஆல்ரெடி பார்த்த பொருளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு பர்கர் உண்டா சாப்பிட்டு இருப்போம்னு சொன்னால் அந்த பர்கரே தான் திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணுறது. புதுசாக என்ன சரி பேர் போட்டு வச்சுருப்பா, ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு பயப்படுவோம். டேஸ்ட்டாக இருக்குமோ தெரியாது, அது எப்படி இருக்குமோ தெரியா. புதுசாக என்ன சரி ட்ரை பண்ணி டேஸ்ட் இல்லாமல் போகிறத விட ஆல்ரெடி தெரிஞ்ச சாமானே சாப்பிடுவோம்ன்ற மனநிலையில் தான் அதிகமான ஆட்கள் இருப்பாங்க. புதுசாக என்ன சார் இருந்தான்னு சொன்னால் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்போம். அப்போ அல்லாஹ் சொர்க்கத்தில் புதுசாக புதிய புதிய பழங்களை நமக்கு தெரியாத தோற்றத்தில் வச்சுருந்தேன்னு சொன்னால் நம்ம பயப்படுவோம். இதில் என்ன இருக்குது பயப்படுவோம்னா அதை சாப்பிடணுமான்னு நம்ம யோசிப்போம். அதனால் அல்லாஹ் எப்படி வைக்கிறான்னு கேட்டால், பழம் வந்து ஒருக்க தருவான், அடுத்த முறை தரும்போது அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னடா இது, அதே தான் சொர்க்கத்தில் வந்து இதுதானா, சொர்க்கத்தில் வந்து ஏற்கனவே சாப்பிட்டே தான் கிடைக்கணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் சொல்கிறா, அங்கே நீங்கள் கடிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோற்றம் தான் அப்படி இருக்குமே தவிர உள்ள டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை சாப்பிடும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், அடுத்த முறை சாப்பிடும்போது அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ பழங்களே அல்லாஹ் எப்படி என்ன பண்ணி வச்சுருப்பான்னு கேட்டால் இந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருப்பான். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலஹும் ஃபீஹா அஸ்வாஜுன் முத்தஹரா, அதில் தூய்மையான துணைகள் நமக்கு இருக்கிறாங்க, தூய்மையான துணைகள் மனைவி மக்கள் இருக்கிறாங்கன்ற செய்தியை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அது சம்பந்தமாக துணைகள் சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்குது. ஹூர்லீன்கள் வழங்கப்படும்ன்றது நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஹூர்லீன்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய வர்ணனை என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அதை நாங்கள் தனியாகவே என்ன செய்வோம் ஹூர்லீன் சம்பந்தமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சு கொள்ளணும்னு கேட்டால், இந்த இன்பங்களோடு சேர்த்து நமக்கு மனைவிமாரும் இருக்கிறாங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சொர்க்கத்தில் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்றதுக்கு பழம் இருக்கும், குடிக்கிறதுக்கு அனமான எல்லாமே இருக்கும், பக்கத்தில் மனைவி இல்லாட்டி அர்த்தம் இல்லை. என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னதான் இருந்தாலும் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் பக்கத்தில் புருஷன் இல்லாட்டி நல்லாவா இருக்கும், பக்கத்தில் மனைவி இல்லாட்டி நல்லாவா இருக்கும். தனிமரமாக இருந்து எவ்வளோதான் என்ஜாய் பண்ணுறது, சைடில் ஆள் ஒன்று இருந்தால் தானே நல்லா இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உங்களுக்கு தூய்மையான துணை எல்லாம் அங்கே இருக்குது. அந்த தூய்மையான துணைகள் சம்பந்தமாக நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இருக்குதுன்றது என்ன செய்யுங்க புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ சொர்க்கத்தினுடைய பழங்கள் வகைகள் எல்லாம் இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தினுடைய கிளைமேட், சொர்க்கத்தில் கிளைமேட் எப்படி இருக்கும், சொர்க்கத்தினுடைய கிளைமேட்டை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், முத்தகிஈன ஃபீஹா அலல் அராய்கி, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இருக்கையில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, சேரை போட்டு அப்படி நல்லா ஹாயா ஜம்முன்னு சாஞ்சிட்டு இருப்பாங்க. கிளைமேட்டை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், லா யரவுன ஃபீஹா ஷம்சன் வலா ஜம்ஹரீரா, அங்கே சூரியனையும் அவங்க காண மாட்டாங்க, சூரியனும் இருக்காது. சூரியன் இருக்காதுன்னு சொன்னால் அப்படி ஐஸ் கட்டிமா இருக்குமா, அல்லாஹ் சொல்கிறான் அங்கே கடுமையான குளிரையும் பார்க்க முடியாது. அப்போ கிளைமேட் எப்படி இருக்கும், ஓவரா கூலும் இல்லை ஓவரா ஹீட்டும் இல்லை, சூரியனையும் பார்க்குறதுக்கு இல்லை, அதே போல் ஓவரா கூலிங்காகவும் இருக்காது. மனுஷன்ற உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுமோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு நாங்கள் நினைப்போமோ அந்த சகல செட்டப்பும் தான் சொர்க்கத்தில் இருக்கும். ஒரு மனுஷன் வந்து கூலுக்கு ஆசைப்படுவான் தான், கூலிங்காக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவான். தொடர்ச்சியாக இருந்தால் செட் ஆகுமா, அதெல்லாம் செட் ஆகாது. ஒரு லீவ் ஒன்று கிடைச்சான்னு சொன்னால் நூறலி பக்கம் போயிட்டு வருவோம்னு சொல்லி போவோம், அங்கே போனால் நல்ல கூலிங்காக இருக்கும். ஆனால் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கும், ஒரு 2 நாள் 3 நாள், அதுக்கு அங்கே தாக்கு பிடிக்காது. எங்கடா வீட்டுக்கு ரிட்டர்ன் வாரான் இருக்கும். அந்த கூதலை நம்மளால் தாங்க முடியாது, அந்த கிளைமேட் நமக்கு செட் ஆகாது. 1 நாள் 2 நாள் ஓகே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் யோசிப்போம், ஆஹா ட்ரெஸ்ஸை துவச்சி போட்டால் எப்படிடா காய்ச்செடுக்கிறது,
ட்ரெஸ்ஸுக்கு என்னடா பண்ணுறது, இப்படியெல்லாம் நாங்கள் யோசிப்போம். ஒரு 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 ஈவினிங் டைமாக இருந்தான்னு சொன்னால் ஒரு பார்க்கில் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நல்லா ராகத்தாக இருக்கும். ஏன்னா ஓவர் கூலிங் இல்லாமல் இருக்கும். அந்த அசருக்கு போகிற டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு கூலோடையும் ஹீட்டும் இல்லாமல் அப்படியே போய் என்ன ஒரு டீனை குடிச்சிட்டு வர மாதிரி கம்முன்னு இருக்கும். அப்போ இதே தொடர்ச்சியாக இந்த கூலிங் தொடர்ச்சியாக இருந்தேன்னு சொன்னால் இது வந்து சிரமமாக போயிடும், அதுவே கஷ்டமாக போயிடும். எப்போ பார்த்தாலும் ஒரே கூலிங்காகவே இருந்தேன்னு சொன்னால் அது சிரமமாக போயிடும். அதுக்காக வேண்டி எப்போ பார்த்தாலும் ஹீட்டாக இருந்தால் செட் ஆகுமா? இப்போ பார்க்குறோம் தானே, 2 நாள் மழை பெஞ்சு மழை விட்டுறனே எப்படி இருக்குது, தொழுகையை கூட ராகத்தாக தொழுதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஹீட்டு. அப்போ ஹீட்டு கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை, கூழ் வந்து கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை, வேறு வேறு நோய் அது இது எல்லாமே சிக்கலாக வந்து நிற்கும். அப்போ அதனால் அல்லாஹ் எப்படி சொர்க்கத்தை அமைச்சிருக்கிறான்னு சொன்னால் அங்கே வந்து சூடும் இருக்காது, ஓவர் சூடும் இருக்காது, ஓவராக கூலிங்காகவும் இருக்காது. ஒரு மிதமான கிளைமேட்டாக சொர்க்கத்தினுடைய கிளைமேட் இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நிழல்கள், ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தினுடைய நிழல் வந்து எவ்வளவு தூரமானது எவ்வளவு பெருசுன்றதை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஆரம்ப உரையில். அதே போல் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நிழல் எப்படி இருக்கும்னு கேட்டால் வதானியத்துன் அலைஹிம் லிலாலுஹா, அந்த நிழல் வந்து அப்படி பனிஞ்ச வாக்கில் நிழல் அந்த மரம் எல்லாம் வந்து பனிஞ்சுதான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான் வசுல்லிலத் குதூஃபுஹா ததுலீலா, அங்கே வந்து நிழலும் நெருக்கமாக இருக்கும், கனிகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும் மரத்தில், அதுவும் நெருக்கமாக இருக்கும். அங்கே மரத்தில் வந்து பழங்கள் எல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு பழம் தருவான்றதை பார்த்தோம். மரத்தில் கனிகள் இருக்கும், மரத்தில் இருக்கக்கூடிய கனி எப்படி இருக்கும்னு கேட்டால் அப்படி கையால் பிச்சு எடுக்கிற மாதிரி வாக்கில் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்து, மரம் ஏறுறதுக்கு ஒரு ஆளை கூட்டு வந்து மரத்தில் ஏறி அதை பிச்சு தாங்கன்ற மாதிரி வாக்கில் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு என்ன சரி பழம் வேணுமா அப்படி நீங்களே போய் சரண்டு பிச்சுட்டு உடனே சாப்பிட்ற வாக்கில் தான் இருக்கும். கை கிட்டே இருந்து அப்படியே பிச்சு அனுபவிக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் அல்லாஹ் சொர்க்கத்தில் வந்து பழங்களுடைய செட்டப்பாக அல்லாஹ் வச்சுருப்பான். அதே போல் நிழல்களும் அப்படியே மரமே பனியே இருக்கும்போது நிழல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாலே மனுஷன் இதெல்லாம் ஆசைப்படக்கூடிய விஷயம் தானே. ஒரு நிழலுக்கு மத்தியில் 2 சைட்லேயும் வந்து மரம் இருந்து நிழல் இருந்து நடுவில் ஒரு ரோடு இருந்து அதில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ராகத்தாக இருக்கும். அதில் ஒரு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோ ராகத்தாக அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அப்போ சொர்க்கத்தினுடைய செட்டப்பை வந்து அல்லாஹ் அப்படி தான் வச்சுருக்கிறான். சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ராகும்போது உங்களை மலக்குமாரெல்லாம் சலான் சொல்லி வரவேற்பாங்க. அங்கே வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது, பழங்களாக இருக்கட்டும், பழத்தை பார்த்தீங்கன்னா வெரைட்டி கிட்ட இருக்கும், எல்லாம் தேவையான எந்த பழமாக இருந்தாலும் ஹைட்டில் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் பிச்சு எடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி சாப்பிடுவீங்க. ஒருக்க சாப்பிட்டா அதே டேஸ்ட் அடுத்த முறை இருக்காது, அது வந்து வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பான். கிளைமேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராக கூலிங்கும் இல்லாமல் ஹீட்டும் இல்லாமல் எல்லாம் வச்சுருப்பான். அதே போல் அங்கே வந்து பாத்திரங்கள் எப்படி இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து பாத்திரங்கள் தட்டுகள் தேவைப்படுமா இல்லையா, அது எப்படி இருக்கும்னு கேட்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வயுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபில்லா, உங்கள் பாத்திரங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் அது வந்து வெள்ளியினாலான பாத்திரங்களாக இருக்கும். அதே போல் பளிங்குகளாலான கிண்ணங்களாக இருக்கும். பாத்திரங்களும் கிண்ணங்களும் எப்படி இருக்கும்னு கேட்டால் வெள்ளி ப்ளஸ் பளிங்கு. பளிங்குன்னு சொன்னால் மார்பல் சொல்லுவோமா இல்லையா, மார்பலை தான் பளிங்குன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ அங்கே வந்து கிண்ணங்கள் அந்த ஜொக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் மார்பலில் இருக்கும். பிளேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளியிலான பிளேட்டாக இருக்கும். இப்போ மேக்சிமம் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கொடுக்குறான். அதே போல் நீங்கள் அந்த கிண்ணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், கவாரீர மின் ஃபில்லத்தின் கத்தரூஹா தக்தீரா, அந்த கிண்ணத்தை அவர்கள் நினைச்ச மாதிரி டிசைன் பண்ணி கொள்வாங்க. மார்பல்ல தான் இருக்கும், அந்த மெட்டீரியல் வந்து மார்பலாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிண்ணங்கள் எல்லாம் வந்து செரமிக்கில் தானே இருக்குது, செரமிக்கில் தான் மேக்சிமம் அந்த சுண்டு கோப்பையெல்லாம் செரமிக்கில் தான் இருக்கும். சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மார்பல்ல இருக்கும், பளிங்கு கற்களால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்கும். அதிலே டிசைன் எப்படின்னு கேட்டால் நீங்கள் விரும்பின மாதிரி அதை டிசைன் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் விரும்பிய மாதிரி அதை டிசைன் பண்ணி குடிக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ் வந்து கிண்ணங்களை வைத்திருப்பான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். தாஜ்மஹால் இருக்குதா இல்லையா, இந்த தாஜ்மஹால் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஃபேமஸ் என்னன்னு கேட்டால் அது பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது, முழுக்க பளிங்கு. அதே போல் மக்கால் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் இருக்குதே அதுவும் வந்து மார்பலாக தான் இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியலை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு கிண்ணங்களை தாரான்.
அந்த கிண்ணத்தை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல் அங்கே வழங்கப்படும் பானம், அங்கே வழங்கப்படும் குடிபானம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அங்கே அவர்களுக்கு நீர் புகட்டப்படும், ஒரு பானம் கொடுப்பாங்க, அதனுடைய கலவை இஞ்சியாக இருக்கும். ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணின ஒரு ட்ரிங்க் ஒன்று தான், குடிபானம் ஒன்று தான் அல்லாஹ் தருவான். அது ஃபஸ்ட்டுக்கு அப்படி ஒன்று கிடைக்கும். ஜிஞ்சர்னா நம்ம யோசிக்கக்கூடாது, என்னடா இஞ்சி நமக்கு விருப்பம் இல்லையே, அதை போய் எப்படி குடிக்கிறது, இதை யோசிக்க தேவையில்லை. நமக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு மெட்டீரியலை சொல்லியிருக்கிறான். இஞ்சை போட்டு என்ன செய்வோம், ஒரு பானம் தருவோம்னு சொல்லி. அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றத எப்படி இங்கே நம்ம கற்பனை பண்ண முடியாது. இங்குள்ள இஞ்சி மாதிரி தான் இருக்குமான்றெல்லாம் நம்ம கற்பனை பண்ண முடியாது. அப்போ முதல் கட்டமாக என்ன செய்வான்னு கேட்டால், அவங்களுக்கு கிண்ணங்களில் அவங்க புகட்டப்படுவாங்க, அதனுடைய கலவை இஞ்சியாக இருக்கும். ஐனன் ஃபீஹா துசம்மா சல்சபீலா, அதுக்கு பேர் சல்சபீல்னு சொல்லப்படும். சல்சபீல் என்ற அந்த சொல்லப்படும் நீரை என்ன செய்வான், அல்லாஹ் நமக்கு தருவான். அதனுடைய பேர் சல்சபீலாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல நமக்கு சொர்க்கத்தில் பணிவிடை செய்கிறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? சொர்க்கத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்மளே செஞ்சுட்டு இருக்கலாமா? சரி, ஒரு டீ வேணும்னா உதாரணமாக ஒரு டீ ஊற்றாங்க, பிளேன் டீ ஊற்றாங்க, அதை பொருள் எடுத்துகிட்டு வாங்க, இதை பொருள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஆள் இருக்கணுமா இல்லையா? சேவன்ட் மார் இருக்கணுமா இல்லையா? அந்த சேவன்ட் மாராக அல்லாஹ் யாரை வச்சிருக்கிறான்னு கேட்டால், யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான். சின்ன பிள்ளைகள் தான் நமக்கு சேவன்ட்டாக இருப்பாங்க. அதுவே ஒரு இன்பமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், சின்ன பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அந்த சின்ன பிள்ளைகள் நிறைய நடமாட்ட இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறதே ஒரு இன்பமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் பேசுறது, அந்த பிள்ளைகள் விளையாடுறது, அந்த பிள்ளைகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு இன்பமாக இருக்கும். ஒரு சின்ன பிள்ளை என்ன சரி ஒரு பொருளை கொண்டு தந்தேன்னு சொன்னால் அதை நமக்கு விருப்பம் இல்லாட்டியும் சாப்பிடுவோம், அந்த பிள்ளை தந்துட்டேன்றதுக்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆளாக யாரை வச்சிருக்கிறான்னு கேட்டால், யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் எங்களை சுற்றி சுற்றி வருவாங்க, எங்களை சுற்றி சுற்றி அவர்கள் வருவார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், இதா ரஐத்தஹும் ஹசிப்தஹும் லுஅ்லுஅன் மன்சூரா, அவர்கள் பரப்பி விடப்பட்ட முத்துக்கள் மாதிரி இருப்பாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மாளிகை இருக்குது, ஒரு வீடு ஒன்று இருக்குது, அந்த வீட்டில் முத்துக்கள் அப்படியே தெளிச்சுட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? முத்துக்கள் கொஞ்சம் அப்படி கையில் எடுத்து ஒரு டைல்ஸ் அப்படி போட்டுட்டா எப்படி இருக்கும்? சல 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 சலன்னு அப்படி போகுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அந்த சிறுவர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய சிறுவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரப்பி விடப்பட்ட முத்துக்களை போல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதுன், அதே போல பி அக்வாபின் வ அபாரிக் வ கஅஸிம் மின் மஈன், அவர்களுக்கு சொர்க்கத்தில் கோப்பை, குவளைகள், கிண்ணங்கள் அதெல்லாம் வச்சுக்கொண்டு சாராயத்தை, மதுபானத்தை ஊற்றிக்கிட்டு எங்களை சுற்றி கொண்டு வருவாங்க. அங்கே சாராயம் ஹலால், மதுபானம் ஹலால். அதை சொல்லிட்டு என்னடா இது சாராயம் என்னடா என்று சொல்லி பார்த்தா யோசிக்கலாம், அங்கே போய் சாராயம் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அது பயங்கரமாக இருக்கும். இப்போ சும்மா யோசிச்சு பாருங்களே, இங்கே லோக்கல் சரக்குக்கும் ஃபாரின் சரக்குக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? லோக்கலில் விற்கிற சாராயத்துக்கும் அதே சிங்கப்பூரில் இருந்து வந்தேன்னு சொன்னால் அதில் ரேட் வித்தியாசமாக இருக்கும். இது ஃபாரின் சாமான் அங்கிருந்து வந்தது, அதை அங்கிருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னால் அதில் டிமாண்ட் வேறையாக இருக்கும். இப்போ உலகத்திலேயே இப்படி சாராயத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, இது அங்கிருந்து கொண்டு வந்தது, இங்கிருந்து கொண்டு வந்தது, அவ்வளோ டிமாண்டு, இவ்வளோ டிமாண்டு, இது லோக்கல் சரக்குன்னு சொல்கிறதாக இருந்தால் சொர்க்கத்தில் இருக்கிற சரக்கு எப்படி இருக்கும்? சொர்க்கத்தில் எல்லாம் எப்படி வச்சுருப்பான்? சாராயத்தை தருவான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி போதையில் மட்டையாக மாட்டீங்க. அங்கே அந்த சாராயத்தில் போதை இருக்காது. லா யுசத்தஊன அன்ஹா வலா யுன்சிஃபூன், லா யுசத்தஊன அன்ஹா வலா யுன்சிஃபூன், அதில் மது அருந்தினத்துக்கு தலைவலியோ மதி மயக்கம் எதுவுமே அதில் வராது. இங்கே சாராயத்தை குடித்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு என்ன உடுத்துருக்குறன்றதும் தெரியாது, என்ன பேசுகிறன்றதும் தெரியாது, கண்ட மாதிரி கிறுக்கன் என்ன கிறுக்க மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, என்ன பேசுகிறேன்றே தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு கவலையை மறக்க போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறது, சாராயத்தை குடிச்சிட்டு கண்ட மாதிரி சுற்றி திரிவான்.
பைத்தியாரம் மாதிரி வாக்கில் தான் இங்கே சாராயம் குடிச்சா இருப்பான். ஆனால் சொர்க்கத்தில் எப்படி இருப்பான்னு கேட்டால் அவனுக்கு அந்த சாராயத்தை குடிக்கிறதுனால தலைவலியும் வராது, போதையும் வராது. அப்படிப்பட்ட ஒரு சாராயமாகத்தான் சொர்க்கத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதா ரஐத்த சம்ம ரஐத்த நஐமன் வ முல்கன் கபீரா, அங்கே நீங்கள் பார்க்கும்போது இன்பத்தையும் மாபெரும் ஆட்சியையும் தான் நீங்கள் காணுவீங்க. ஃபுல் கண்ட்ரோலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும், ஆட்சி ஃபுல்லாக உங்கள்கிட்ட தான் இருக்கும். இவ்வளோ இன்பங்கள் உங்களுக்கு இருக்கும்போது, இவ்வளோ இடத்துக்கு அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய கெத்தாக நாங்கள் இருப்போம். சும்மா யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் பெரிய அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாத ஒருத்தருக்கும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் கேரக்டரில் வித்தியாசத்தை பார்க்கலாம். ஒரு ஹோட்டலுக்கு போய்ட்டு ஆர்டர் பண்ணும்போதும் வித்தியாசம் தெரியும். இவன் அவனோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பாக்கெட்டில் 500 ரூபா தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் சாப்பாட்டை ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி சரியாக மெனு எல்லாம் பார்த்து அளந்து பார்த்து ஆர்டர் பண்ணி சத்தமில்லாமல் இருப்பான் வரும் வரைக்கும். நம்மள்ட்ட அதே நம்மக்கிட்ட காசு இருந்தானு வைங்களே, மெனு எல்லாம் பார்க்குறது இல்லை. மெனு எல்லாம் பார்க்க விலையெல்லாம் பார்க்கவே மாட்டோம். அதை ஆர்டர் பண்ணி இது ஆர்டர் பண்ணி அவசரமாக கொண்டு வாங்க ஹாஜி, உடனே கொஞ்சம் லேட்டானா அவன் சவுண்டை போடும், என்ன இவ்வளோ நேரம் பொருள் வரல, ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்மி போகட்டுமா, கொண்டு வருவீங்களா, பேசுவோமா இல்லையா? கொஞ்சம் பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டே நாங்கள் இவ்வளோ அதிகாரமாக இருப்போம்னு சொன்னால் அங்கே இவ்வளோ சகல இன்பங்களும் கிடைக்கும். இவ்வளோ இன்பங்களை சொர்க்கத்தில் வச்சுக்கொண்டு எவ்வளோ கெத்தாக இருப்போம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வ இதா ரஐத்த சம்ம ரஐத்த நஐமன் வ முல்கன் கபீரா, அங்கே நீங்கள் பார்க்கும்போது இன்பத்தையும் மாபெரும் ஆட்சியம் தான் நீங்கள் காணுவீங்க. அதிகாரத்தை அப்படியே கண்ட்ரோலை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்வோம், செல்வ செழிப்போட பறக்கத்தான் இருப்போம்ன்றது நமக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உடுக்கிறதுக்கு பச்சை நிறத்திலான ஒரு மெல்லிய பட்டாடை இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அடர்த்தியான பட்டாடையும் இருக்கும். அதே போல் அவர்களுடைய கையில் வெள்ளியிலான காப்பு அணிவிக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சொர்க்கத்தில் பட்டு அடி, இதெல்லாம் உலகத்தில் ஹராமாக்கப்பட்டது. எது? பட்டாடை ஆண்களுக்கு உலகத்தில் அணிய இயலாது. அப்போ சொர்க்கத்தில் அல்லாஹ் பட்டை கொடுப்பான். 2 குவாலிட்டியில் இருக்கும். ஒன்று மெல்லிய பட்டாடையாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அதே போல் வெள்ளியிலான காப்பு அணிவிக்கப்படும். இங்கே ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு போனாலே வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்னடா இது, மார்க்கத்தில் கூடும் கூடாது ரெண்டாவது, ஆனால் அதை போட்டு போனாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்னடா இது வித்தியாசமாக இருக்கிறானே, ஒரு கடாயை போட்டுட்டு வந்தேன்னு வைங்களே அவர் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு செயின் ஒன்று போட்டு வந்தால் ஒரு வித்தியாசமாக பார்த்தோன்னே என்ன தப்பான ஆள் மாதிரி ஒரு கேரக்டரில் பார்ப்பாங்க. அப்போ சொர்க்கத்தில் ஆசை இருந்தாலும் போட இல்லாது. ஒரு பிரேஸ்லெட்டை போட முடியும். இப்போ ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு பயம் பண்ணேன்னு வைங்களே, கேட்பீங்களா பயானை? ஒரு நல்ல வெள்ளி செயின் ஒன்று போட்டு நல்ல ஒரு கடாயை போட்டு பயம் பண்ணேன்னு சொன்னால், இந்த கையில் ஒரு காப்பை போட்டு பயம் பண்ணேன்னு சொன்னால் பயானே கேட்க மாட்டாங்க. என்னடா இது, இந்த கெட்டப்பில் இருக்கிறா, இது எப்படி மார்க்கம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சும்மாவே என்ன சொல்லக்கூடிய செய்தியை கூட பார்க்காம போயிடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் பட்டெல்லாம் கொடுக்கப்பட்டு ஒரு வெள்ளியிலான காப்பெல்லாம் அணிவிக்கப்பட்டு தான் என்ன செய்வாங்க, நமக்கு அணிவிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் குர்ஆனில் பார்க்க முடிகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், உட்கார்ந்துருக்கும் போதே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி செட்டப்பில் தான் சொர்க்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அப்படி பார்த்து கொண்டே சாஞ்சிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் வஃபாக்கியத்தின் மிம்மா ஏத்தஃபயரும், அங்கே பழங்கள் கிடைக்கும். அது ஓகே, தேர்ந்தெடுக்கும் பழம், நமக்கு எது தேவையோ அந்த பழங்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், அங்கே விரும்பிய பறவையினுடைய இறைச்சி கிடைக்கும். அங்கே விரும்பிய பறவைகளுடைய இறைச்சை உங்களுக்கு சாப்பிடலாம். அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், சில பறவைகளை பார்த்தோன்னே சில ஆட்கள் ரசிப்பாங்க. ஒரு பெரிய கொக்கையில் இந்த முன்னாடி இந்த கொழும்புல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பாலத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி பெரிய கொக்கு ஐட்டம் ஒன்று நின்றுருக்கும், ஃபொரின் ஐட்டம் உண்டு. அதை பார்த்தோன்னே சில ஆட்கள் என்ன செய்வாங்க, ரசிப்பாங்க. அழகா இருக்குது, அட சொண்டப்பாரு. இன்னும் சில ஆட்கள்கிட்ட மைண்ட் எப்படி போகும், இந்த கறி எத்தனை கிலோ இருக்கும், இப்படி தான் மைண்டு போகும். பார்த்த உடனே ஆஹா இதை பிரட்டிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு சரியாயிடுமே, எத்தனை கிலோ இருக்கும், இப்படி தான் யோசிப்பாங்க. இப்படி 2 ஒன்று எதை பார்த்தாலும் அதை ருசிச்சு பார்க்கணும்ன்ற இதில் இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஆடு கண்டு குட்டி ஒன்று போகும், அல்லது ஒரு செம்மறி ஆடு ஒன்று போகும். ஒரு சாரார் பார்த்தா அதை ரசிச்சா பூளை பார்த்தானுவாங்க. இன்னொருத்தர் மைண்டோடு எத்தனை கிலோ இருக்கும்னு தான் ஓடும்.
போகுமா இல்லையா, ஏன்னா இப்படி சரியா டேஸ்ட்டை பார்ப்போம்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதே மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உங்களுக்கு விரும்பிய பறவையினுடைய கறி வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த கறி, எந்த பறவையுடைய கறி உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து மார்க்கத்தில் அனுமதியாக இருந்தாலும் சில பொருளை எங்களுக்கு சாப்பிட இயலாது. அந்த மாதிரி கொக்கையெல்லாம் வந்து நம்ம வேட்டையாட்டோம்னு சொன்னால் அடுத்த நாள் உள்ளே இருக்க வேண்டியதுதான். சில விஷயங்களை வந்து நமக்கு வேட்டையாடுறதுக்கு ரேரான ஐட்டம்னு சொல்லி வேட்டையாட முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் தடை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளையும் அப்படி சட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வேட்டையாட முடியாது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் வந்து எந்த பறவை உங்களுக்கு என்ன சாப்பிடணும், கொக்கு வேணுமா, கோழி வேணுமா, கௌதாரி வேணுமா, எது வேணும்ன்றாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், சொர்க்கத்தில் வந்து பறவையினுடைய கறியை வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கௌசர் சம்மந்தமாக ஒரு கேள்வி வரும். கௌசர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அது சொர்க்கத்தில் எனக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நதியாகும். சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நதியாகும். அதை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதில் ஒரு பறவை இனம் இருக்குது. அந்த கௌசர் கிட்ட வந்து ஒரு பறவை இனம் இருக்குது. அதனுடைய கழுத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டகத்தினுடைய கழுத்தை போல இருக்கும். கழுத்தே ஒட்டகத்தை போல இருக்கும்னு சொன்னால், ஒட்டகத்தில் கழுத்தை போல இருக்கும்னு சொன்னால் அதோட தோற்றம் எவ்வளோ பெரிய கறியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள், எப்படி சைஸில் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அது வந்து ரசூலா நல்ல கொலு கொலுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, அது கொலு கொலுன்னு இருக்குமோ இல்லையோ அதை சாப்பிட்றாக்கள் கொலு கொலுன்னு இருப்பாங்க. உமர் அலி அவங்க தான் கேட்குறாங்க, அந்த கழுத்து ஒட்டகத்தில் கழுத்து மாதிரி அந்த பறவையோட கழுத்து இருக்கும்னு சொன்னால் அது சும்மா நம்ம நான் கேட்போமா இல்லையா, எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்போமா இல்லையா, நல்ல கொலு கொலுன்னு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ரசூலா சொல்கிறாங்க, அது கொலு கொலுன்னு இருக்குமோ இல்லையோ அதை சாப்பிட்றா நல்ல கொலு கொலுன்னு இருப்பாங்க. அப்போ அந்த பறவையை வந்து அங்கே நமக்கு சாப்பிடலாம்ன்றதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. பறவை இறைச்சி மட்டும் கிடையாது, உங்களுக்கு விருப்பமான எந்த விதமான இறைச்சியாக இருந்தாலும் வந்து அங்கே பயன்படுத்தலாம். அம்தத்னாஹும் பி ஃபாக்கிஹத்தின் வ லஹ்மின் மின்மா யஷ்தஹூன், பழங்களை அவங்களுக்கு கொடுப்போம். அதே போல் என்ன கறி தேவையோ எல்லா கறியும் பயன்படுத்திட்டு போகலாம். மானா மறையா வேண்டியது இங்கே அதெல்லாம் நினச்சும் பார்க்க இயலாது. மானெல்லாம் இங்கே சாப்பிடலாமா, மார்க்கத்தில் சாப்பிடலாம், உலகத்தில் சாப்பிடலாமா, நாட்டில் அது போய் மான் சாப்பிடணும்னா துபாயில் போய் சாப்பிட்டு வரணும், அங்கே அனுமதி, இங்கே வந்து தடை. அப்போ அந்த மாதிரி என்ன செய்யலாம், சில நாடுகளில் இந்த சில கறிகள் தடை செய்யப்பட்டிருக்கும். சொர்க்கத்தில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன கறி வேணுமோ எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியதுதான், எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து தாராளமாக அனுபவிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்தில் வந்து ஆறுகள், ஏற்கனவே சொன்னேனா இல்லையா, சொர்க்கத்தில் வந்து இறையச்சம் உடையவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அதில் வந்து ஆறுகள் இருக்கும். எப்படிப்பட்ட ஆறுன்னு சொன்னால் அதில் வந்து ஃபீஹா அன்ஹாரும் மிம்மா இன் கைரி ஆசின், அதாவது கெட்டு போகாத தண்ணீரை கொண்ட ஆறு வந்து அங்கே இருக்கும். ஆறு இங்கே உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் தண்ணி எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, தண்ணியோட கலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட போகிறதுக்கும் யோசனையாக இருக்கும், எப்படா இதில் போய் குளிக்கிறது அப்படி தான் யோசிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தில் ஆறு இருக்குது, அந்த ஆறு எப்படி இருக்கும்னு கேட்டால் அதனுடைய தண்ணீர் வந்து மாசுபடாது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவை மாறாத பாலாறு சொர்க்கத்தில் இருக்குது. பாலே வந்து என்ன செய்யும், ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையூட்டும் மது ஆறும் அங்கே இருக்குது, மதுவும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும். அதே போல் தூய்மையான தேனாரும் அங்கே இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இந்த உலகத்தில் இது எதுவுமே தண்ணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஃபில்டர் பண்ணி அது செஞ்சு இது செஞ்சு எல்லாம் கொண்டு வந்து ஒரு பொட்டில் கொண்டு வந்து வச்சுருப்பான். அதை பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பான், இவ்வளோ நாள் இதை பயன்படுத்தலாம், அதுக்காக அது தண்ணி கெட்டு போயிடும், பயன்படுத்தக்கூடாது. சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பைரி டேட்டே தண்ணி கெட்டு போகவே போகாது. சார் தண்ணி ஒரு பக்கத்தில் வைங்க, பால் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷான பால் கிடைக்கிறதே போராட்டம். இது வந்து எந்த பாலாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி கலந்து தான் இருப்பாங்க. தண்ணி கலக்காமல் நம்ம கையில் இன்றைக்கு பசுப்பாலாக இருந்தாலும் கிடைக்காது. அப்போ சொர்க்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான பாலாறு சொர்க்கத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் மதுவாறு ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல் இனிமையான தேனாறு ஓடிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கி தேன் ஒரிஜினல் தேன் கிடைக்குமா, ஒரு தேனை கொண்டு வந்து அது ஒரிஜினலாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு படுற வாடு ரப்பே, அதை வந்து அப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும், அதுக்கு எறும்பு வருதான்னு பார்க்கணும் என்றெல்லாம் சொல்லி எக்கச்சக்கமான டெஸ்டிங் வச்சு பார்த்தாலும் கடைசியாக அது வந்து என்ன பொய்யாக தான் இருக்கும். பொய்னா என்ன சரி சீனியை கொஞ்சம் கலந்து தான் வச்சுருப்பான்.
ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இந்த தேனாறு கலப்படம் இருக்குமா? ஒரிஜினல் பியோர் தேனை வச்சு உருவாக்கப்பட்ட ஆறாக என்ன செய்யும்? சொர்க்கத்தில் தேனாறு இருக்கும் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இப்படி முத்தகீன்களுக்குரிய கூலி சொர்க்கத்தில் இந்த இன்பங்கள் கிடைக்கும்ன்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. சொர்க்கத்தில் இன்னும் என்னென்னலாம் கிடைக்கும்னு நிறைய செய்திகள் இருக்குது. சார் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது சம்பந்தமாக இன்னும் சில சுவாரஸ்யமான சம்பவங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டான சம்பவங்களோட சேர்த்து ஹூர்லீன்கள் சம்பந்தமாக சொல்லிட்டு அது சம்பந்தமாகவும் பார்க்க வேண்டியிருக்குது. நமக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய துணைகள் எப்படி இருப்பாங்க, அவங்களை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வர்ணனை என்ன என்பது சம்பந்தமாக தெரிய வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அது சம்பந்தமான இன்னும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம் என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.